ஆம் அன்பர்களே, பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறுவனம் சிங்கள மொழி சேவையை ஆரம்பித்து வைத்தது. இதன் முழு நோக்கம் எமது கருத்துக்கள் அரசை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு ஏக்கம். இரண்டாவது, இந்த வடகிழக்கு மக்களின் ஓரளவு அறியக்கூடிய விடயங்கள், என்னால் பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் சிங்கள மக்களை போய் சேர்வதில்லை. எல்லாமே இந்த தமிழ் பேப்பரை பார்க்கணும், தமிழையே கேட்டுட்டு போறதால அது ஒன்றும் பெரிய சாதனை ஈட்டாது. அதனால்தான் இது மக்கள் சேவையாகத்தான் இந்த சிங்கள சேவை வந்திருக்கின்றது. எனவே இந்த சிங்கள சேவைக்கும் உங்களது ஆதரவு தேவைப்படுகின்றது. அரசாங்கம் எமது தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கின்ற அநீதிகளை அரங்கேற்றவும், எமது பாதிக்கப்பட்ட மக்களின் விடயங்கள் சிங்கள தேசத்தை போய் அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துக்காகவே ஒரே நிறுவனம் சிங்கள சேவையும் செய்கின்றது. எனவே இன்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் இந்த சேவை அமலுக்கு வருகின்றது. அது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் கொண்டு போகின்றோம். எனவே எமது இமெயில் ஊடாக அந்தந்த ஊர்களில் நடக்கின்ற இந்த கரத்தில் பிடிச்ச திணைக்களம், தொல்லை திணைக்களம், அப்புறம் வைல்ட் லைஃப் திணைக்களங்கள் எல்லாம் நம்ம மக்கள்ல காணியை பிடிக்கிறதும் அழிக்கிறதும் எடுக்கிறதும், கண்ட இடங்களில் இரவில் ரகசியமான முறைகள்ல மண்ணுக்குள்ள போய் சிலையை பதிச்சு வச்சு தூக்குறது, இப்படி பல வகையான விடயங்களை நாம மக்களிடத்துல அரங்கேற்றணும். சிங்கள மக்கள் வாழாத இடத்துக்கு இன்னத்துக்கு சிங்கள பணத்துல தேவையில்லை. அதே அந்த மாதிரி விடயங்களை அரசுக்கும் சொல்லி மக்களுக்கும் சொல்லி இது நியாயம் இல்லை அநியாயம் என்று சொல்லி நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகளை இந்த சிங்கள சேவை மூலம் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே வடகிழக்கு முழுவதும் இப்படியான சம்பவங்கள் இரகசியமான முறையில் அரங்கேற்றப்படும் போது எங்களுக்கு அதை எத்தி வையுங்கள், நாம் அதை உரிய இடங்கள் தட்டி வைப்போம். ஏனெனில் அது உரிய இடங்களை போய் சேர அளவுக்கு தான் இந்த சிங்கள சேவை இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாம் செய்திக்குள் செல்லலாம். அன்புநீர்களே, டக்ளஸ் தேவானந்தாவின் கைது குறித்து இப்பொழுது ஒரு பி ரிப்போர்ட், நாம அடிக்கடி சொல்லுவோம் இல்லை, பி அறிக்கை வெளியாக இருக்கின்றது. அந்த பி அறிக்கையில் அவங்களோட அறிக்கை என்ன சொல்லுது என்றால், டாக்டர் தேவானந்தா அவர்கள் எந்த ஒரு பயங்கரவாத குற்றச்செயலையும் ஈடுபடவில்லையா, ஆனாலும் அவர் பிடிஐக்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால் அந்த கைதை நாங்கள் அந்த டிஏ ஓர்டரை தொடரப்போவதாகத்தான் போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கின்றது. அதென்றால் அவர் தகுந்த ஆதாரங்களை இன்னும் காட்டவில்லையா. இதே நேரம் இந்த ராணுவ போலீஸ் தரப்புக்குள்ள டாக்டர் தேவானந்தா குறித்து ஒரு உயர்வான கருத்து இருக்கின்றது. அதான் நாங்க ஏற்கனவே ராணுவ தலைவர் என்று எல்லோரும் நமக்கு அம்படிக்க வந்தீங்க, என்னமோ நான் கொடுத்த பதவி என்று இணையான ராணுவ தலைவராம். இது எப்படி இருக்குது? அது உண்மைதானப்பா. அவர் அப்படித்தானே ஃபைட்ஸ் பெற்றிருக்கிறார், லெபனான்ல பெற்றிருக்கிறார், பலஸ்தீனத்துல பெற்றிருக்கிறார், இந்தியாவில பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய ராணுவ பயிற்சியாளர், புரியுதுங்களா? ஆகையினால அந்த ராணுவத்துக்குள்ள அவருக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கான், ஒரு இணையான ராணுவக்காரர், ராணுவ ஆயுதக்காரர் என்றெல்லாம் நான் சொல்லிக்கிறேனே. நானும் அவரு அந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த காலங்களில் 90 காலங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி தாரியாத்தான் அவர், பெரிய துப்பாக்கி. அந்த துப்பாக்கி ராணுவத்திட்ட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க தெரியல அப்போதெல்லாம். டாக்டர் தேவானந்தா சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை திருப்பி அனுப்பியதற்கான எந்த பதிவும் குற்றப்புலனாய்வுத்துறையுடன் இல்லையா. அதாவது இதுல 2 விடயம் வந்திருக்கு, அதுக்காகத்தான் நாங்க அள்ளி வந்திருக்கிறோம். இவர் இதை கொடுத்துன்னு தான் சொல்றாரு, அவர்கள கொஞ்சம் தில்லுமுள் இருக்குதுக்குள்ள. அதாவது எந்த பதிவும் இல்லை. அதாவது ஒரு ரிட்டர்ன், அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ரிட்டர்ன் இருக்கும் போது அது குறித்தான ஒரு பதிவு உண்டு. அங்க யார்கிட்ட கொடுக்கிறோம் சைன் வாங்கி எடுத்திருக்கணும். அங்கதான் இந்த சந்திரன் தப்புட்டிக்கணும் பரவலான கதை உண்டு அடிப்படுது. என்றால் இவங்ககிட்ட இல்லாத ஆயுதம், அந்த அரசாங்கம் கொடுத்த ஆயுதம் அவங்க விற்கணும், அவங்ககிட்ட ஏராளமான ஆயுதம் இருக்கு என்ற ஒரு கருத்தும் வருகின்றது. பார்க்கலாம். டாக்டர் தேவானந்தா சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை திருப்பி அனுப்பியதற்கான எந்த பதிவுகளும் இல்லை என்று குற்ற புலனாய்வுத்துறையின் சிஐடி துறையின் பொறுப்பு அதிகாரி SMPE கொல்வத்தே நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். இதான் இந்த பி ரிப்போர்ட்டுகள் வருது. அவர் எந்த பயங்கரவாத தொடர்புடைய குற்றத்தையும் செய்யாததால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதற்கு பதிலாக
அவரை தடுத்து வைக்குமாறும் அந்த ஓஐசி சிஐடி கேட்டிருக்கிறார். அத்துடன் தடுப்பு காவலை தொடர விரும்புவதாகவும் அறிக்கை அளித்துள்ளது போலீஸ் தரப்பு. இதுக்குள்ள எங்க ஒரு வீக் கொண்டு இருக்குது, அவர் எதுவரைக்கும் எந்த ஒரு பயங்கரவாத செயலிலும் ஈடுபடல, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதனால அந்த பெயிலுக்குரிய வழி வரப்போகுது. மாகந்துரே மதுசின் பாதுகாப்பு படையினரால் மாகந்துரே மதிசில் பாதுகாப்பு படையினரால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி திருப்பி அனுப்பப்பட்டது என்றும் மதுஸ் அதை பாதுகாப்பு படையினரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறும் தகவல்கள் தவறான தகவல்களின் அடிப்படையாக கொண்டது என்று போலீஸ் தரப்பு சொல்றாங்க. இப்ப நாம அண்டே சொன்னமே, இவர் ராணுவத்திட்ட கொடுத்து அங்கிருந்து கைமாறப்பட்டுக்கலாம் சொல்லப்படுறது இல்லை. இதுல இந்த வில்லங்கம் இருக்கா, இந்த வில்லங்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நமக்கு இன்னும் ஒரு மாசம் கடந்தா இந்த வில்லங்கம் தேவைப்படும். மேலும் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் உட்பட 19 துப்பாக்கிகளின் விவரங்களை வழங்க தவறிவிட்டார் என்று அந்த பி அறிக்கை கூறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த காலத்தில் இவர் ஜெவிபிர பொது தேர்தல் வரும் வரை இவர் எம்பியா இருந்தார் தானே, அன்னருமே தீத்திரிக்கணுமா இல்லையா? மொக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த காலத்தில் 2 முறை வந்து தகவல்களை வழங்குமாறு சிஐடி துறையின் கோரிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை. 2 தரம் அழைச்சிருக்கிறாங்க, காலிங் 2 தரம் விருப்பம். ஏன்னா ரணில செல்வாக்கு இல்ல, அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்ப இது எங்கே ஒரு வில்லங்கம் வந்திருக்குல்ல, இந்த வில்லங்கத்தை நாம் ஏன் சொல்லமுன்னால் ஒரு மாசம் கடந்தாவது தேவைப்படும் என்று நாம் ஓர் ஆண்டுக்கு முதல்ல சொல்லி இருக்கிறோம் இல்ல. அனுர அலையில் அள்ளுப்பட போறாங்க புள்ளக்குட்டியும் பிள்ளைத்தம்பியும் டக்ளஸ் தேவானந்தாவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நாம் ஏற்கனவே போட்டு காட்டிட்டோம் இல்ல. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நமக்கு பின்னுக்கு தேவைப்படும். இந்த ஆயுதங்கள் குற்றவியல் குழுக்களின் வசம் உள்ளதா என்பதை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதால் அவருக்கு ஜாமீன் பிணை வழங்குவது அந்த விசாரணைக்கு இடையூறாக இருக்கலாம் என்றும் அங்கட பி அறிக்கையில சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப 19 துப்பாக்கி ஒன்று காணாம போயிருக்கு, இந்த மிஸ்ஸிங் தாரார் இல்ல. அப்ப இதர பிணைகளை கூட்ட அந்த ஆதாரங்களும் சாட்சிகளையும் அழிக்கலாம் சுவாமி. அதனால இவருக்கு பிணை கொடுக்க கூடாதுன்னு தான் சிஐடி கேட்கிறாங்க. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையில அதுவும் இருக்குது. இந்த சிறப்பு வழக்கு தொடர்பாக கொழும்பு காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபரான மதிஷை கைது செய்தனர். அந்த நேரத்தில் அவர் வைத்திருந்த பொருட்கள் உட்பட துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன. அதன்படி சந்தேக நபர் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்து தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்தாக சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகள் காவல்துறையினர் காவலில் எடுத்து அறிவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. அதன்படி ஒரு காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பின்வரும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன. அந்த ஆயுத பட்டியல் தரப்புறோம். இந்த ஆயுதங்களின் சட்டவிரோதத்தை நிறுவ நடத்தப்பட்ட விசாரணை எண் 146 கீழ் 219 2019 ஆண்டில 146 இலக்கத்தின் கீழ்தான் இந்த விசாரணை நடக்கப்பட்டிருக்குது. மேலும் அந்த விசாரணையின் போது பின்வரும் பொருட்கள் அடையாளமாக காணப்பட்டன. என்னையா 245 CT 50941 சரிதானே? 245 CT 50941 என்ற துப்பாக்கி வைத்திருந்தது. பிரவுனி மொட் FIFO வகை துப்பாக்கி 2 தோட்டாக்கள். இதெல்லாம் இந்த நீருப்பட கொடுக்கப்பட்ட தடயங்கள். மேற்கால விசாரணையை பொறுத்தவரை அறிவியல் விசாரணையின் போது இந்த மேற்கூறப்பட்ட இலக்க துப்பாக்கி இலங்கை இராணுவத்திற்கு சொந்தமான ஒரு ஆயுத கிடங்கிலிருந்து வெப்பன் ஆர்மர்ல இருந்து வழங்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த இலக்கம் எல்லாம் வருது, நமக்கு தேவையில்லைங்க. ஏகப்பட்ட இலக்கங்கள் வருது. தோட்டாக்கலாம் மில்லிமீட்டர் தோட்டாக்கள் நிறைய வருகுது. அது நமக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட 1560 தோட்டாக்கள் 8.3919 மில்லிமீட்டர் இப்படி எல்லாம் அந்த கோட்பேர்ட்ல வருது. அங்க தோட்டா சைஸுகள் நினைக்கிறேன், அப்படிதான் வருது. அது இந்த மாதிரி அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மேற்படி ஆயுதங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் விசாரணைகளில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் பழைய பதிவு ஆவணங்களின்படி இலங்கை இராணுவத்திற்கு சொந்தமானவை என்றும், மேலும் மேற்படி ஆயுதங்கள் வெடிமருந்துகள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சட்டவிரோதமாக பெறப்பட்டுள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய விசாரணைகள் அறிக்கை நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கை கொடுத்துட்டாங்கல்ல, அந்த இதுதான் இது.
இந்த விசாரணையில் பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஆயுதங்கள் பராமரிக்கப்படாததாலும் தொடர்புடைய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாததாலும் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு சந்தேக நபர் மதுஷ் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை முடியும் வரை தொடர்புடைய ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை அரசு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் முழு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்தலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது, தெரிய வந்துள்ளது. போலீசாருக்கு அளித்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதற்கான எந்த ஆவணத்தையும் டாக்டர் தேவானந்தா சமர்ப்பிக்க தவறிவிட்டார் என்றும், அவரது மெய்காப்பாளர் பாடிகார்ட்ஸ் பலர் இறந்து விட்டனர் என்றும், பலர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் என்றும் அந்த பி அறிக்கையில சொல்லப்படுகிறது. ஆக ராஜபக்ச காலத்தில் தான் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாகவும் அமைச்சராகவும் தேவானந்தா அவர்கள் கோலோச்சியதாகத்தான் சிஐடி சொல்லுது. ஆனாலும் இந்த வழக்கை சிஐடி தொடரத்தான் போகுது. அதுல பாவஸ்வாங்க இடம் இல்லை. இந்த வழக்குல 3 வீக் இருக்குது. நாம இப்ப சொல்ல தேவையில்லை, நான் சொல்லி வச்சிருக்கிறோம். இது நமக்கு தேவைப்படும் திருப்பி கிளப்பி கொண்டு வரோம் என்று. இப்ப இந்த பி ரிப்போர்ட் நான் உங்களை காட்டினேன் என்னென்றால் இவருக்கான வீக் 3 பதியப்பட்டிருக்குது. இத கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் என்றால் இவர் பிணைக்கான வீக் இருக்குது. இவங்க பணம் கொடுக்காமத்தானே இவங்க சிஐடி இன்னும் வரிஞ்சு கட்டிக்கு நிக்கிறாங்க. ஆனாலும் அதுக்குள்ள 3 உண்மையான வீக் தானே அது வீக் இருக்குது. ஏனெனில் இப்ப சாட்சி இப்ப இப்ப குற்றம் சாட்டப்பட்ட மாகந்துர மசூட இல்ல, அவன் செத்து போயிட்டான். அவன் தானே சொல்லலும் டக்ளஸ் தேவானந்தா இந்த ஆயுதத்தை கொடுத்தாரு. அப்ப ஆக முதலாவது பாயிண்ட் என்ன, டக்ளஸ் இந்த ஆயுதத்தை தனக்கு தந்தார்னு சொல்ல எந்த சாட்சியும் ஆதாரமும் இல்லை. துப்பாக்கி மிஸ்ஸிங் என்று சொல்ற மட்டும்தான் ஒரு பாயிண்ட், அதை தான் உடைக்கப்படுறாங்க. இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னா தானே அவர் பிணையில வந்த பிற்பாடு 1 மாசமோ 1 கிழமையோ இல்ல 9ஆம் தேதியும் வரலாம், இன்னும் 1 கிழமை தாண்டியும் வரலாம். எனவே அவருக்கு இந்த பி ரிப்போர்ட்ல மிகப்பெரிய வீக்னஸ் பலமாக இருக்கு. புரியுதுங்களா? இதை சொல்ல போனா என்னமோ நான் தான் புனக்கிழக்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்போ நம்ம சொல்லி வரலாம் நிஜங்களான உண்மைகள். ஆக இது ஒரு இந்த கேஸ்ல பிணைவு குளித்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏனெனில் அவர் துப்பாக்கி மிஸ்ஸிங் தான், அவருக்கு களவெடுக்கல, திருடல, மாகந்திர அந்த கிரிமினல் குற்றவாளிகள கையில இவருக்குரிய நம்பர் கொண்ட ஆயுதம் வழங்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன சொல்லப்படுது என்றால் இவர் ரிட்டர்ன் கொடுக்கும் போது பேப்பர் சைன் வாங்கவில்லையாமுன்னு தான் சொல்லப்படுது. அது நமக்கு தெரியாதே, அவர் கோர்ட்ல சொல்லணுமே. ஆக இது ஒரு குழப்பகரமான கேஸாகவும் இருக்கு. ஏனென்றால் அவங்க நினைச்சு அவங்கள்ட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்கு விற்கலாம், இது இந்த அரசாங்கம் கொடுத்த ஆயுதங்க விற்பாங்களா, இந்த கேள்விக்குறி நமக்கு சாதாரணமா வரலாம் இல்லை. அப்ப இவரை ஏதோ ஒரு திட்டமிட்ட சிக்கொண்டுல சிக்குப்படுத்துறாங்கன்னு இருக்குது. பல கோணங்கள்ல இது நடைபெற்று கொண்டிருக்குது. சிங்கள தேசத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, டாக்டர் தேவானந்தா மீது மிகப்பெரிய ராஜதந்திரி ஒருவர் வெளியாக்கி இருக்கிறார். ஏனெனில் சிங்கள தேசத்துல நான் முன் சொல்லமே, சிங்கள தேசத்தில் இவர் ஒரு இராணுவ அதிகாரி, புலிகளை ஒழித்தவர், சிங்கள விரோத போக்குகளை கடைபிடித்த புலிகளை ஒழித்தவர் என்ற மிகப்பெரிய அந்தஸ்து இவருக்கு இருக்குது. அதனால் தான் இன்னும் ஒரு செய்தியும் நாம தரப்போகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.